Hi friends, welcome to my channel Suchi's Nook. இன்னைக்கு ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி, ரேடிஷ் அண்ட் கேரட் முட்டை போட்டு பொரியல், அப்புறம் வெள்ளைக்கிழங்கா மீன் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் வறுக்க போகிறேன். வெள்ளைக்கிழங்கா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா மையாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். குறகுறப்பால் நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி நான் போடுறேன், நல்லா பழுத்த தக்காளி போட்டு நல்லா கையில் வந்து கரைச்சி விட்டுறணும். கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கொஞ்சோண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சியில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கிழங்கா மீன் மசாலாலாம் போட்டு நான் வந்து பொரிக்கிறதுக்காக ஷாலோ ஃப்ரை தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம், டீப் ஃப்ரைலாம் கிடையாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மீன் எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்காக நான் வந்து வச்சிட்டேன். இதுக்கு நடுவில் ரேடிஷும் கேரட்டும் பொரியல் பண்ணுறதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, அப்புறம் இந்த காய் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டீம்லேயே கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விடணும். அதுலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, ஸ்டீம்லேயே அந்த தண்ணியிலே ஆவிலேயே கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு, மீன் போட்டாச்சு. ஸோ முட்டை போட்டு நல்லா புர்ஜி மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றி பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலரக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, இந்த மீன் கறிக்கு கொத்தமல்லி போடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் இருந்தால், எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை, ஸோ மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஸோ இப்படி தான் கேரளா ஸ்டைல் வைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாதம் ஊற்றி மீன் குழம்புலாம் வச்சு, குழம்பு மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரிச்ச மீனை விட. ஸோ நல்லா சுட சுட சாதத்தில் கேரளா ஸ்டைல் மீன் கறி ஊற்றிட்டு, கிழங்கா மீன் வந்து நான் வறுத்துருந்தேன் இல்லைங்களா, அது 2 வச்சுட்டு இந்த பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மெனு இது. என் பொண்ணுக்கு வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் நான் இன்றைக்கி அதை வச்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். See you in the next video. Until then, it's bye from Suchi. Bye bye.